Hello viewers, welcome to Red Games. Game Bully Anniversary Edition. So இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். போன பார்ட்டில் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகேங்க, வாங்க எடுக்கல போகலாம். ஸோ ஓகே, நீங்கள் போன பார்ட் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட்டை பாருங்கள். அப்படி இந்த பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீகேப் நம்ம போன பார்ட்டோட பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வச்சப்பையே இந்த ஸ்கூலோட ஒரு டீச்சர் நம்மக்கிட்ட வந்து அது இதுன்னு இந்த ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில எனிமீஸ் நம்ம பார்த்தோம். அவனுங்களை அடின்னு அடித்து துவச்சிட்டு நம்மளுக்கு கேரி அப்புறம் பிடின்னு 2 ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கானுங்க. அதில் இந்த கேரி பையன் நம்மளுக்கு இந்த ஸ்கூலை சுற்றி காமிச்சான். அது நம்ம எத்தனை பேர் இருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஃபெயில் ஆகி நம்மளை சீண்டுனவனை திருத்தி போய் அடித்து உழைச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸையும் பாஸ் ஆகிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரீகேப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு போன பார்ட்டை பார்க்காம இருக்காதீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷனை போய் ட்ரிகர் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த கிளாஸும் இல்லை. ஓகேங்க, இப்போ வந்துட்டு மிஷனை ட்ரிகர் பண்ணிடலாம். ஸோ இந்த மிஷன் பேர் என்ன? ஸ்லிங் ஷாட். ஓகே, இப்போ வந்துட்டு இவனோட திருப்பி வம்பழுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. ஏண்டா இவனுக்கு வேறு வேலையே இல்லைங்க. கேரி பையிலே சின்ன பசங்கக்கிட்ட வம்பிழுக்கிற வேலை வச்சுக்காத, என்கிட்ட இழுத்தா இழு. இப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த ஸ்கூலை வந்துட்டு டேக் ஓவர் பண்ண போகிறானா. யார் நீ? சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவன் இது ஸ்கிப் பண்ணி வச்ச கட்சினை. ஸோ நிறையா கட்ஸ் இருக்குங்க. சரி ஓகே, இப்போ அங்கே போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து இந்த கார் கண்ணாடி பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடைக்கணுமா. ஓகே, இப்போ வந்துட்டு எடுத்துடுறாங்க. உடச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏங்க ஐயோ ஏங்க இது ஆட்டோமேட்டிக்காக எய்ம் ஆகுதுங்க. எப்போ எங்க மிஷன் ஃபெயில் ஆகிட போகுது. பாருங்க, அவனுக்கு ஹெல்த் பாதி போயிடுச்சு. ஓகே, இப்போ இதை அடித்து உடச்சிடலாம். தானாகவே இதாகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதனால் அதோட எய்மை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சைடு திரும்பினா தான் இது பண்ணுறான். இப்போ வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போனோமா. இருங்கங்க, இப்போ ஒரு ஜம்பை போட்டு அங்கே போயிடலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்க, ஸோ வந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்மளை இந்த மரத்து மலை ஏற சொல்கிறான். இதுக்குடா மரத்து மலை? ஏண்டா படிக்கிற வேலையை விட்டு மட்டும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. மரத்து மேலே ஏறுறது, பஸ் கண்ணாடியை உடைக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரில. பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ஓகே, இப்போது மரத்து மேலே ஏறுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. என்னங்க இவன் பாட்டு கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். டே நில்றா. என்னங்க இது பக் ஆகிடுச்சா? அவன் பாட்டுக்கு இருக்கிறன்னு சுற்றிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து இந்த இவனுங்களை அடிக்கணும் போல் இவனுங்க. ஓகே, இவனுங்க வந்துட்டு இப்போது ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுக்கிறானுங்க. அப்போ இவனுங்களை நம்ம வம்புக்கு இழுக்கணும். ஏங்க அவனுங்க ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வச்சிட போகிறானுங்க. அடித்தாலும் அடிப்பானுங்க. நம்ம இப்போது ஒரு 2-3 அடி அடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, அடிச்சிட்டா அவனுங்க மயங்கி கீழே விழுந்துடுறானுங்க. ஆக்சுவலாக மயங்கி விழலை, லைக் வழியில் கீழே விழுந்துடுறானுங்க. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவன் இங்கே மேலே இருந்து இப்படி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவனுங்களுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியலையாங்க. ஒருத்தன் இங்கே அடிபட்டு கிடக்கானே, அவன் எப்படி என்னாச்சு, எங்கேருந்து இவனுக்கு அடி விழுந்துச்சுலாம் பார்க்காம கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி யாராவது ஓடுவானுங்களா? என்னென்னா ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்கானுங்களாடா அவங்கள? ஏதோ அவனுங்களை கோட் பண்ணி வச்ச மாதிரி அவனுங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு ஆமாம், ஆக்சுவலாக அவனுங்களை கோட் தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி விடுங்க, இப்போ வந்து இவனுங்க எல்லோரையும் அடிச்சிடலாம். என்னங்க நான் சொல்கிறேன்ல, இது ஆட்டோமேட்டிக்காக எய்ம் ஆகுது. ஸோ தட் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அவனுங்கள. ஸோ வேறு எங்கெங்கேயோ வந்துட்டு இது போகுது அந்த எய்மு. ஓகே, இதுன்னு அங்கே லைட் எரியுது. ஒரு வேளை காலையில் ஆகிடுச்சா? ஆமாங்க, மணி 8 ஆச்சு. ஓ ஓகே ஓகே, இவனுங்களெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. வெப்பன் வயலன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சுங்க. ஸோ அந்த பார் ஏன் அதிகமாகிடுச்சுன்னா, ஓகே யூ பாஸ்ட். ஸோ அது அதிகமாக நம்மளுக்கு ரெஸ்பெக்டும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இவன் குதிக்கிறதெல்லாம் பார்த்தா குரங்கு அவமானத்தில் தற்கொலை பண்ணி சூசைடு எனக்கே வளருது. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா குரங்கு அவமானத்தில் சூசைட் பண்ணிக்கும்னு சொல்ல வந்தேன். ஐயோ, இந்த வேர்டை யூஸ் பண்ணால் ஏதாவது சொல்லுவாங்களா? பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னங்க வழியை காணோம். எப்படிடா நான் மேலே போவேன்? இவ்வளோ பெரிய புள்ளி, எனக்கே வெளியே போக வழி இல்லையாம்மா.
புள்ளி பல்லி மாதிரி இருக்கான்னு பார்த்து பயப்படாதீங்க. ஆமாம், அவனுங்க ஏன் பயப்பட போனானுங்க. சரி, ஓகே, அடுத்த மிஷின் எடுத்துடலாம். லிட்டில் ஹெல்ப்பா? ஓகே, யாருக்கு? இவங்க திருப்பியும் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கேரி பையன் எப்படின்னா, அவனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க கிட்ட போய் வம்பிழுத்து அவனுங்களை அவன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் இவனோட வேலை. நம்மக்கிட்டேயும் அதான் பண்ணலான்னு யோசிக்கிறான். பட் நம்ம என்னை பற்றி தெரியாமல் அவர் யாராலையும் இருக்க முடியாது. நான் அடித்தேன்னா 4 மாதம் நான் சொல்லலை. ஓகே, இப்போ இங்கே வர சொன்னானுங்க, நம்ம வந்துட்டோம். இது என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஓகே, கட்சின் ப்ளே ஆகுது. ஆக்சுவலாக அவனுங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசிகிட்டு இருந்தானுங்க. நான் கவனிக்கவே இல்லை. ஏதோ பிச்சைக்காரன் ஸ்கூலில் இருக்கானா. ஓகே, அவனுங்களை தேடி வந்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறான்னா, திருப்பியும் இவனே இது பண்ணுறான். நீ சரியான லூசரு, உனக்கு எதுவுமே தெரியாது, போடுங்க யாருங்க இவன்? அப்படியே இந்த கேரி மண்டையை போட்டு நல்ல 4 கொட்டை அடிச்சுட்டு அமுச்சு விட்றான். போடுங்க அடி போடுறானே, ஓடுங்கடா யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி. இவன் அது இதுன்னு சொல்கிறான். சரி, ஓகே, வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டாங்க. நம்ம மட்டும் இங்கே நிற்கிறோம். நீ இங்கேருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்கிற போது நம்ம என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அது ரொம்ப பெரிய கதைப்பா, ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளை ட்ரக்ஸு லிக்கர்லாம் எடுப்பேன்னு கேட்கும் போது, இல்லைங்க நான் 15 வயசு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான், ஓகே அதாவது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ ரொம்ப உன்னோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, 15 வயசானாலும் ஸ்டைல் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் அந்த ஸ்லாங்கில் சொல்லலைங்க, ஐ மீன் மாடுலேஷனில். ஓகே, இப்போ நம்ம அவனுக்கு 6 இந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா, நம்மளுக்கு ஒரு புது ஃபைட்டிங் ஸ்கில் ஒவ்வொரு இது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போதும் சொல்லி தருவானா. ஓகே, இது ஆக்சுவலாக ஏலியனோட ரெஃபரன்ஸுங்க. எப்போவுமே ராக் ஸ்டார் கேம்ஸில் ஏலியன் ரெஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா, இந்த க்ரீசர்ஸ்னு ஒருத்தர் நான் சொன்னான் பார்த்தீங்களா கேரி ஃபஸ்ட் பார்ட்டில், இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஷாப்பில் சுற்றுவானுங்க, அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கான் இவனும். இங்கே தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஆனால் காமிக்காதுங்க மேப்பில், இங்கே தான் இருக்குது நம்மளே தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட் அது சைட் மிஷன் மாதிரி தான். ஸோ நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். புது ஃபைட்டிங் ஸ்கில் சொல்லி தருவான்னு நினைக்கிறேன். தம்பி இந்தாப்பா, எப்போ சூப்பராக இருக்குது, உனக்கு இப்போ நான் சண்டை போட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நியூ ஃபைட்டிங் ஸ்கில் அப்பர் கட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, அப்பர் கட் தான், கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான், போடு எஸ்கேப் ஆகுறானா. என்னடா எஸ்கேப் என்னடா, ஐயோ நாங்கள் கிளிச் ஆகிடுச்சு, பயமாக இருக்குங்க திடீர்னு கிளிச்சு ஆகிடுமோன்னு. ஏன்னா கேம் ரொம்ப பழைய கேமு. ஓகே, இப்போ நம்மளுக்கு அப்பர் கட் அன்லாக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இனிமேல் வாங்கடா ஜாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரீசஸாக இருந்தாலும், ஹூஎவர் கம்ஸ் ஐ ஃபைட் ரா பிகாஸ் ஐ எம் ரெட்ரோ பார்ரிவேல் கண்ணன், இரும்பு கை கண்ணன். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக படுத்து தூங்கிடலாம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா நைட் ஆகிடுச்சு, 7 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் நைட்டு. இப்போ டைமை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பஜாமாஸ் போட்டு தூங்குவோம். அந்த நம்ம நேற்று அந்த போன பார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் பஜாமாஸ் பார்த்தேன் நைட்டு தூங்குறதுக்கு. அதை போட்டு தூங்குவோம். அப்படியே அந்த ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணுங்க. அப்போ தாங்க நம்ம ஒரு பயங்கர பெரிய ஆளாக முடியும். இதாங்க இருங்க, இதை போட்டுப்போம். ஓகே, இப்போ இதை போட்டு போய் படுத்து தூங்குவோம். காலையில் திருப்பி ஸ்கூலுக்கு போவோம். நான் ஆக்சுவலாக இது சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இவன் ஒரே மாதிரி இருக்கான் இந்த யூனிஃபார்மில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ இருங்க, நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, கையில் எப்போயுமே வெப்பனோடு இருக்கும் போது தெரியாமல் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இவனுக்கு கேப் வைக்கலாமா? இவனுக்கு முடி என்னங்க மொட்டை தலையாக இருக்கான். என்னடா மொட்டை தலையாக இருக்க? சரி, ஓகேங்க, இந்த ஒரு இது பண்ணியிருக்கேன். கீழே ஒரு ஜீன்ஸு, அப்புறம் மேலே நார்மலான ஒரு இதுங்க நம்ம யூனிஃபார்மு, அப்புறம் ஒரு கேப் போட்டிருக்கேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு ப்ளே பாய் மாதிரி இருக்கான் புள்ளி பையன். ஓகே, என்னங்க, ஓகேங்க, இப்போ ஸ்கூல் வந்தாச்சு. நம்மளை அங்கே நிறைய பேர் வம்பிழுத்தானுங்க. இவனுங்களுக்கு ஒரு வேறையே இல்லைங்க, வம்பிழுக்கிறானுங்க. ஆனால் எல்லா டைமும் பாருங்கள் இந்த வெளியே தான் சுற்றுறானுங்க. நம்ம மட்டும்தான் கிளாஸுக்கு போகிறோமா என்னன்னு தெரில. ஓகே, இப்போ கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி என்ன கிளாஸு? என்னண்ணா நான் கிளாஸுக்கு தான் சார் போகிறேன்.
ஏங்க கிளாஸுக்கு போனால் கூட சார் துரத்துறாங்க. என்ன ஆர்ட் கிளாஸா? நான் சும்மாவே எனக்கு ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயே ஆர்ட்லாம் பெருசாக வராதுங்க. லைட்டாக வரைவேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவனுங்க சொல்கிறானுங்க இந்த மாதிரி இந்த எரேசர் அண்டு அது என்னது ஓகே, அதாவது அந்த எரேசரும் அந்த சிசரும் வரக்கூடாதான் நம்மக்கிட்ட. அந்த லைனில் வந்து பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடுமா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ இது என்ன பண்ணுறது. ஓகே, அப்படியே ஒரு கோடு. ஐயோ அப்படியே அவ்வளோதாங்க. ஐயோ சிசர் கிட்ட வந்தால் என்னங்க. ஓகே, இப்போது என்ன பண்ணுறது. அப்படியே ஒரு லைன் இங்கே. ஐயோ ஓகே போச்சுங்க. சரி, அடுத்த வாட்டி பண்ணுவோம். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆடா பாவிங்களா, போச்சுங்க. ஆர்ட் கிளாஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டோம். கொடூரமாக படித்தேன், என்ன ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஒருத்தன் போய் புல்லிங் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா புள்ளி இருக்கும் போதே எப்படா புல்லிங் பண்ணுறீங்க? என்னங்க என்னங்க இது? ஒரு கவு, அதாவது ஒரு ரொம்ப பழசு, இதெல்லாம் சொன்னேன். எனக்கு ஒன்றும் வேலை கேட்குது. நம்ம இப்போ வந்துட்டு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, ஒளிஞ்சாச்சு. என்ன ஏதாவது வரானுங்களா? எவனும் வரலங்க. ஓகே, நான் இப்போ எதுக்கு ஒளிஞ்சேன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ வந்துட்டு இங்கேருந்து குதிச்சு மிஷனை போய் ட்ரிகர் பண்ணுவோம். ஓகே, சேவ் ஆல்கியா என்னடா, ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் பேர்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, சேவ் ஆல்ஜின்னே சொல்லலாம் நம்ம. ஸோ யாருங்க இது? ஏதோ நியூ கிட் அப்படின்னு கேட்குறோம். எஸ் ஐம் நியூ கிட், ஐம் அசல் கோலார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேணாம். காப்பிரைட் கொடுத்துட போகிறாங்க பேர் சொன்னதுக்கு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, நான் எதுக்கு பைத்தியக்கிற மாதிரி பேசுகிறேன்னா, நம்ம சேனல்லையே 250 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் இருக்கோம். ஏதோ 250 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஓவராக என்னங்க இது? நான் வேறு பேசிக்கிட்டு இது என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஓகே, இவனை காப்பாற்றணும் போல். அவனை வேறு அடிக்கிறானுங்க. டே அவனுக்கு பாதி எழுத்து வந்துருச்சுங்க. சரி ஓகே, இவனை போட்டு அடின்னு அடிச்சிடலாம். ஏன்டா என்கிட்டயே விடா. அவ்வளோதான், அப்பர் கட்டு போடு. இப்போ ஹியூமிலியேட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்து போயிட்டான். சாவுடா. இப்போ அடுத்து வேறையமாக இருக்கான். வாங்கடா என்கிட்டே வா. ஏய் படா, அடி வாங்கிட்டு போடா. நான் இங்கே 2 பேர் நிற்கிறானுங்க. வாங்கடா. அப்படியே இதாக வரானுங்க, கொத்தா வந்து அடி வாங்குறானுங்க. வாடா அடி போடு. அவ்வளோ. இப்போ அப்பர் கட் கொடுப்போமா? அப்பர் கட் போட்டு அவ்வளோதான். 2 பேரும் ஒரே டைமில் அடிங்க. இப்போது ஹியூமிலியேட் பண்ணலாமா? இன்னும் இப்போ ஹியூமிலியேட் பண்ணலாம். என்னடா கை இது? மாவு பேசஞ்சு வச்ச மாதிரி ஒரு கை. இது வேற பெரிய இது. அவ்வளோதாங்க. இவன் யாரா? நீ என்னடா சண்டைக்கு நிற்கிற? என்னடா ஓரமாக நடந்து போகிறத விட்டுட்டு சண்டைக்கு நின்று என்கிட்ட அந்த அடி. ஹியூமிலியேட் பண்ணு. அவ்வளோதான். ஒட் அவ்வளோதான். அவனுங்களை அடிக்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. இவனே வந்து வாண்டா அடி வாங்கிட்டு போகிறான். சரியான நேர்டு பையன். ஓகே, இப்போ வந்துட்டு இவனை நம்ம கூட்டிகிட்டு இங்கே அவனுக்கு வேறு பாத்ரூம் வருதாங்க. ஆத்திரத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிடுறான். நான் பாத்ரூம் என்னங்க அது? வித்தியாசமாக டைலாக்லாம் வருது. அங்கேருந்து தான் சவுண்டு வருது. ஓகே, இவன் வந்துட்டான். இவன் வந்துட்டு பாத்ரூம் போகிறான். என்ன டேய் ஏன்னா அது என்னடா பண்ணுறீங்க பாத்ரூமில் வந்து? ஐயோ, இவனுங்க வேறு 2 பேரும் வந்துட்டானுங்க. எனக்கு என்னென்னமோ பண்ணுறானுங்க. இந்த ஸ்கூலில் எதோ பண்ணுறானுங்க. ஸோ ஓகே, இப்போ இவனை ஹியூமிலியேட் பண்ணி அடி போட வேண்டியதான். விட்டால் ட்ராமடைஸ் பண்ணி விட்ருவானுங்க போல் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. வெரி ட்ராமடைசிங் கேம் இட்ஸ். ஓகே, இவனை போட்டு அடி போட்டு அவ்வளோதாங்க. போட்டு மூஞ்சிலே குத்து அவ்வளோதான்டா. இன்னும் உயிரோடு இருக்கானே. ஏய், இன்னும் சாவலையா? அடி. இப்போ ஹியூமிலியேட் பண்ணலாம். என்னடா போய் பாத்ரூமில் வந்து படிக்க வந்திருக்கியா? போய் அங்கே படுறா, கிளாஸில் படுறா. இவன் ஆக்சுவலி இன்னும் சாவலை. ஓடு. பொழைச்சி போன்னு விட்டாச்சு. இவன் என்னங்க பாத்ரூம்லேயே 1/2 மணி நேரம் வந்து உட்காந்துருந்துருக்கான். ஓகே, இப்போ வெளியே வந்துட்டாங்க. 1 or 2 இவ்வளோ நேரம் போகுது. ஓகே, இப்போ வந்துட்டு இவனுக்கு லாக்கர்லேருந்து எதோ எடுத்து தரணுமா? இவன் லாக்கர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஏங்க அங்கேருந்து இவனுக்கு இங்கே வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டமாங்க. ஒரு 4-5 பேர் வந்துருப்பானுங்க. அவங்கள பற்றி இவன் அப்படி பயப்படுறான்.
டே சரி ஓகே, ஏதோ ஒன்று வந்ததுக்கு $5 கிடச்சிருக்கு, which is our profits, so I will get on something else. ஓகே, இப்போ வந்துட்டு ஐயோ சார் பார்த்துட்டாருங்க. ஓகே, அடுத்து எதுவும் கிளாஸ் இருக்காங்க? கிளாஸு எஸ், அடுத்து ஒரு கிளாஸ் இருக்குது, பட் எங்கே இருந்தான்னு தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு மிஷனே நான் ட்ரிகர் பண்ண வந்துட்டேன், பட் இந்த வாட்டி நம்மளுக்கு கேர்ள்ஸ் டாமில் வந்துட்டு மிஷனுங்க. ஸோ கேர்ள்ஸ் டாம்குள்ளலாம் வர வச்சிட்டானுங்க. சே என்னங்க ஆக்சுவலாக இது எப்படியோ இந்த கேர்ள்ஸ் டீமில் பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம பாய்ஸில் எப்படி இருக்கமோ அந்த மாதிரி கேர்ள்ஸில் ஒரு புள்ளி. என்னடா இது டே, புள்ளியாக இருந்தால் நீங்கள் என்னடா பெரிய ஆளாடா டே, இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன ஒரு கெத்துன்னே எனக்கு தெரியல. ஏதோ பண்ணிவிட்டு இது பண்ணுறானுங்க, ஆனால் நம்மளை இதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று வாங்கிடுச்சு. அண்டு இப்போது நம்மளை பார்த்துட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ ஒரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுது. அப்புறம் இந்த மாதிரி நீ உன் கண்ணால் பார்க்குறதே எனக்கு என்ன பயங்கர இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, கண்ணால் அதை விடுங்க, நான் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு அதை திருடிட்டு போயிட்டா, இதாகிடுச்சு இதெல்லாம் போச்சு, இனிமேல் எப்படி நான் கேன்சரை க்யூர் பண்ணுவேன், அந்த நோட்ஸ் இல்லைன்னா நான் எப்படி டாக்டருக்கு படிக்க முடியும், எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு அந்த பொண்ணு இதாகுறா. இப்போ வந்துட்டு சை ஏன்னா இந்த பொண்ணு ஐயா இந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அதுக்கு இந்த நோட் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிஷ் தருமா, கிஷ்ஷு. அது இல்லைன்னா நம்ம ஸ்கூல்கிட்டே இந்த நம்ம இங்கே வந்து உளவு பார்க்க வந்தோம் கேர்ள்ஸ் டாமில் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுமா. சரி, இந்த பொண்ணுக்கெலாம் உதவி செய்யணுமாடா, இவனே தேவையில்லாமல் வந்து வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிறான். பட் இவனுக்கு இங்கே வரணும்னு என்ன அவசியம் கேர்ள்ஸ் டாமுக்கு முதல்ல? ஓகே, இப்போ வந்துட்டு இவன் நம்மக்கிட்ட ஸ்டிங்க் பாமை போய் எடுத்துகிட்டு வரணுமா, ஃபேட்டின்னு ஒரு பையன்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருக்கான் அவன்? எங்கே பின்னாடி துரத்துவாங்க. ஓகே, அந்த ஃபேட்டி பாய் வந்துட்டு இங்கே தான் இருக்கான் போல் எங்கேயோ. ஸோ ஆமாங்க, இங்கே தான் இருக்கான் போல். இது லைப்ரரிங்க. ஸோ ஓகே, இவன் வந்துட்டு இந்த நேர்டு போல். அதான் ஓகே, இவனை வந்துட்டு ஹியூமிலியேட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஸ்டிங்கி பாம் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சுங்க. இப்போ ஜிம்முக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும் போல். சரி ஓகே, இப்போ போகலாம், ஜிம்முக்கு போகலாம். ஜிம்மு ஆக்சுவலாக ஜிம்முக்கெலாம் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதை பிடி பீரியடுன்னு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு போய் வேறு இதெல்லாம் பண்ணுவானுங்க. லைக் நம்ம பிடி பீரியடில் என்ன பண்ணுவோம், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, இல்லை சம் அதர் மைனர் கேம்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். அவனுங்க அங்கே வந்துட்டு ஜிம்முன்ற பேரில் அங்கே பாக்ஸிங்கு அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க ஜிம்மில். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க ப்ரிஃபெக்ட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இந்த பிடி சார் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம். பட் அவங்க பிடி சாராக என்னன்னு தெரில, பட் அவங்க மேல் ஸ்டாஃப்ஸுங்க. என்னங்க இது, ஐயோ ஏங்க கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னாங்க இந்த கேமில் கேர்ள்ஸ் டாம்குள்ளே போகிறோம், கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே போகிறோம். விட்டால் நம்மளை பிரின்சிபல் ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே போக விட்டுருவானுங்க போல். அது எப்படி எதுவும் பண்ணி விட்றாதீங்கடா டே. ஓகே, எடுத்தாச்சு. இப்போது வந்துட்டு நம்மளை வேறு இங்கே ஒரு டீச்சர் இருக்காருங்க. அவர் மட்டும் நம்மளை பார்த்தாருன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே க்ளோஸ். ஸோ அவர் போயிடட்டும். வந்து இங்கே வந்து உழவு பார்க்குறாரு பாருங்க, நம்மளை வந்து தேடுறாரு இங்கே தான் இருக்கானோ இல்லையான்னு. தேடிட்டு போயிட்டார். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு தாங்க வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட புள்ளி பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் வந்திருக்கு, ஓடிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டிங்கி பாம்பை எடுத்து இந்த பொண்ணு மேலே போடணுமா என்னன்னே தெரில. எதுக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டிங்கி பாம்பு எடுத்தோன்றதே தெரிலங்க. ஓகே, இப்போ அப்படியே நைஸாக ஓடிட வேண்டியதான். இப்போ அவரை காணோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாச்சு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு வந்துட்டு வாங்கிருச்சு. ஏம்மா நீ சொன்ன மாதிரி வேலையை வந்து ஐயோ சை, இந்த பொண்ணுக்கெலாம் அதெல்லாம் பண்ணணுமாங்க. சை ஓகே, ஏதோ ஒன்று வேறு வழி இல்லை, மிஷன் முடிக்கணுன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க, மிஷனை முடித்தாச்சு. ஐ பாஸ்ட்டுங்க. ஸோ வி பாஸ்ட். ஹே ஒத்த சொல்லல என் உசுரெடுத்து வச்சுக்கிட்ட கண்ணால். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட எதாவது போய் பேசுவோம். ஹாய் கேர்ள், யூ லுக் ஸோ அக்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எதாவது பேசலான்னு தான் நினச்சேன். பட் இந்த பொண்ணு வந்துட்டு ஓவராக திமிரு காட்டுது. பேசாமல் அடிச்சுருவோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பொண்ணு ஐயோ இந்த பொண்ணா, வேணாம்மா நீ பாத்ரூமில் வந்து பண்ண வேலையை நான் பார்த்துட்டேன், அதுவும் சின்ன பையங்க. சை ஓகே, பாய்ஸ் டாமுக்கு வந்தாச்சு. இப்போது என்னங்க இது, இப்போ வந்துட்டு சம்திங் அங்கே
ஓகே, அதாவது இப்போது இதெல்லாம் வந்துட்டு சைட் மிஷன்ஸ் போல். ஸோ சைட் குவெஸ்ட்ஸு, அதாவது எராண்டுன்னு சொல்கிறானுங்க. அது என்னென்னா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு நம்ம போய் மெயின் மிஷன் பண்ணாமல் சைட் மிஷன்ஸ் மாதிரி பண்ணலாமா. இப்போ இவன் கேட்குற ஒரு இப்போ வந்துட்டு நம்மகிட்ட ஏதோ பார்சல் கொடுக்க போகிறான் நான் தலைவன். ஆமாம், அதான் நினைக்கிறேங்க. ஸோ அந்த பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சொல்கிற இடத்துல போய் டெலிவரி பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணுற சின்ன சின்ன வேலைகள் அது போல். ஸோ அதை வந்துட்டு சைட் மிஷன்ஸ் தாங்க பேசிக்காக, வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஐயோ, தெரியாமல் அடிச்சிட்டேங்க. ஓகே, அவன் வந்துட்டு யாருக்கு கொடுக்க சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இது பண்ணிச்சு பார்த்தீங்களா, நம்மளை போய் தேடிலாம் எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு பார்த்தீங்களா, பீட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். ஸோ அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட கொடுத்ததுமே நம்மளுக்கு $5 நம்மளுக்கு ரிவார்டாக கிடச்சிருக்கு. சரி, ஓகேங்க. ஸோ இதோட இந்த கேம் பிளேவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் உங்களை பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.